ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கு முன்தினம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால திருநெல்வேலிக்கு கிளம்புனோம். அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சயின்ஸ் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சயின்ஸ் பார்க்குக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சின்ன வயசுலலாம் வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் அது கிட்டத்தில் தான் உண்டு. எங்கள் அப்பாவுடைய குலதெய்வம் கோயில் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து அந்த சயின்ஸ் பார்க்கில் தான் நாங்கள் உட்காந்து விளாண்டுக்கிட்டுலாம் கிடப்போம். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஆறுலாம் ஓடும். அந்த ஆற்றுலலாம் போய் குளிச்சுட்டு வந்து தான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு இருப்போம். அப்போ எங்களுக்கு வந்து சலுகைகள் தான் தருவாங்க. என்னென்னா சாப்பாடெலாம் உள்ளே கொண்டு போய் நாங்கள் சாப்பிட்லாம். இப்போவுமே அதுதான் இருக்குது. அதே நேரம் காஸ்ட்டும் கம்மி தான். வெறும் ரூ. 30 ரூ. 20 தான். சின்ன பிள்ளைங்களுக்கு ₹20, பெரியவங்களுக்கு ₹30 இருக்குது. அவ்வளோதான். இதில் எல்லாமே கிட்டத்தட்ட விளாடுற அத்தனை ஐட்டங்களும் சயின்ஸை வச்சியே ஒட்டியே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில இது வந்து பழுதடைஞ்சிருக்கு. ஆனால் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் நீட்டாக அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒர்க்கிங் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. சில வேலைகளும் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா பொருட்களும் இப்போ ஏற்றி இறக்கி வச்சுருக்காங்க. அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. என் பையனுக்கு மூத்தவனுக்கெலாம் அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மனசே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாண்டாம பார்த்துக்கோங்க. இவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணி விளாடுவான்னு தெரிஞ்சிருந்தேன்னா காலையிலே கூட்டிகிட்டு வந்திருப்போம். நாங்கள் கூப்பிட்டு வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்குமே உட்காந்துட்டு ஒரு இடத்துல இருந்து நவளவே மாட்டிக்காங்க. அது ஒரு இடம் வரும் பாருங்களேன், இந்த பால் எடுத்து மூவ் பண்ணி போடுறது, த்ரோ பண்ணி போடும்போது அதை சுற்றி வந்து லாஸ்ட் எண்டிங்க்கு வரும்ல, இது வந்து வெயிட் ஃபஸ்ட்டு தூக்குறது பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட்டு லிஃப்ட்டில் வச்சு தான் தூக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து அந்த லாஸ்ட்டு லிஃப்ட்டு, பெரியவங்க வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் வச்சே தூக்கணும். அதுதான் அதில் உள்ள பெனிஃபிட்டு. பார்த்தீங்களா, இதுதான் என் பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தது. இதிலேருந்து நவளவே மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட போயிட்டு நாங்கள் ஒரு 2 இது அட்டன் பண்ணிவிட்டு மற்ற இதுக்கு வந்தோம்னா அதுக்குள்ளே மறுபடியும் இதே இதுக்கு தான் வந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ கலரில் இதே மாதிரி தான் சேம் பேட்டர்னில் ஒரு 3, 4 இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட இதில் வந்து வேறு மாதிரி வளைவுனா அதில் இன்னொரு மாதிரி வளைவு அப்படி கொடுத்து எல்லாமே அந்த பாலை வந்து உள்ளக்க இந்த மூவ் பண்ணோம்னா அது அப்படி போயிட்டு இங்கே கீழே ரிட்டன் வரும். இது கிட்டத்தட்ட அபூர்வ சகோதரர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்னில் இருந்துச்சா, அதை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக விளாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்தோம். அது என்னென்னா 2 சைடும் அவங்க வந்து உட்காரும்போது அந்த கொட்டும் அந்த கண்ணும் அந்த சைடு மூவ் பண்ணும். நீங்கள் ஏற்கனவே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, அது இந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு பார்க்கு வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. அங்கே வந்து ஏதோ நைட்டு வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 3D கான்செப்டுகளை ஒரு தேட்ரு மாதிரி இருந்துச்சு. உள்ளே இன்னும் போகணும். இன்னும் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த போக போக அந்த 3D கான்செப்டுக்கு அங்கே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம போய் அதுக்கு தனி காஸ்ட்டு வந்து அந்த இதை கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு இத்தனை பேர் தான் இருப்பாங்க. அந்த டைமுக்கு அதை வந்து பார்த்தோம்னா அதை வந்து 3D கான்செப்ட்லேயே நிறைய தேட்ரு எஃபெக்டில் நிறைய போட்டிருப்பாங்க. கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி நிறைய இருக்கும். அதுவும் பண்ணுவாங்க. இது வந்து இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த பால் வந்து உருட்டி விடுறது, இது யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையன் மூத்தவன் மட்டும் வந்து இது விளாண்டுட்டு நவளவே மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது அதிலேயே நின்றுக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் வா இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். இதுதான் இந்த ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நிறைய அப்படியே தத்ரூபமாக நிறைய சிலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ஐயோ அழகாக இருக்குது. என் பையனுக்கெலாம் உள்ளக்க போய் அதை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்புறம் சின்ன சின்ன முயல், அதுக்கப்புறம் வாத்து, மயில் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1, 2 வந்து வேலை ஒர்க் போய்கிட்டு இருந்ததுனால அதெல்லாம் தூக்கி வேறு எங்கேயோ வச்சுருக்காங்களாம். வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதையும் மறுபடியும் உள்ளே இறக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் முந்தி ஸ்டார்டிங் வரும்போது குட்டி குட்டி முயலாக இருந்துச்சு. இப்போலாம் பார்க்க அவ்வளோ பெரிய பெரிய முயலாக இருக்குது. வரும்போது கண்டிப்பாக கேரட் கொண்டு போங்க. ஏன்னா அந்த முயல் வந்து ஏதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கிட்டத்தில் வந்து என் பையன் கையெல்லாம் பிடிச்சி மோந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஆனால் செம்ம கொசுங்க, எவ்வளோ கொசு தெரியுமா. என் பையன் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கான்ல, அதில் அவன் காலுக்கு அடியில் அவ்வளோ கொசுவாக இருந்துச்சு. வாங்கடா போகலாம், கொசு கடியிலேயே நம்ம நொந்து செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு இருந்தோம். ஆனால் நிஜமாவே அங்கே அவ்வளோ கொசு, அந்த கொசுவை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வயசில் வந்து இங்கே ஒரு மரத்தில் இருந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பீட்ஸ் மாதிரி
இருக்கும். அதுக்கு கீழே கிடக்கும். அந்த இதை நாங்கள் பிறக்கி எப்போவுமே சேஃப்டி பண்ணி வச்சுருப்போம். சும்மா அது எதுக்கோ விளாட்டுக்காக அப்படி பண்ணியிருப்போம். இதுதான் அந்த இதுலேருந்து இந்த கொடி மாதிரி இருக்குல்ல, இது என்ன செடின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது சயின்ஸ் சென்டருக்கு உள்ள அப்புறம் ஆஸ்ட்ரோநாட் எல்லாம் நிறைய இப்போ புதுசு புதுசாக வச்சுருக்காங்க. இது வந்து பழசு தான். நாங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் போய் பார்த்தது தான். அதுக்கப்புறம் வரும்போது மயில்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து 2 மாடி இருக்கும். ஒரு மாடி இருக்கும், இன்னொரு மாடி இருக்கும். அந்த 2வது மாடியில் வந்து நாங்கள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம். போன தடவை வரும்போது செவ்வாழைப்பழம் வந்து அவ்வளோ பெரிய வாழை மரம் மாதிரி பெருசாக இருந்துச்சு. இந்த தடவை பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போயிட்டு வாங்க.